கோவை, நெல்லை, தென்காசி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலகிலேயே முதல் முறையாக ரயிலில் இருந்து இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. இதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து AK-203 ரக துப்பாக்கி உற்பத்தி விரைவில் தொடங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய ஆயுதப்படையில் வெளிப்புற சார்பு நிலையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தபால் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதால் தபால் வாக்கு எண்ணிக்கைகளுக்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கல்வி சார்ந்த முக்கிய திட்டங்கள், சாதனைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெறும் விழாவை தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்தார். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக MP பைஜெயந்த் பாண்டாவும், இணை பொறுப்பாளராக மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மொஹோலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் மேற்கு வங்க மாநிலத்தின் பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநிலத்திற்கு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் CR பாட்டீல் மற்றும் கேசவ் பிரசாத் மௌரியா ஆகியோர் துணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அன்புமணி தரப்பு பாமக MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தனர். பாமக சட்டமன்ற குழு தலைவரை GK மணி, கொரடா அருள் ஆகியோரை மாற்ற வலியுறுத்தி மனு வழங்கினார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 27ஆம் தேதி நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நாமக்கல் KS தியேட்டர் அருகே நாளை மறுநாள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மதுரையில் தனுஷின் இட்லி கடை பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஆபத்தான முறையில் பேனர் வைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் நடிகர்கள் தனுஷ், பார்த்திபன், அருண் விஜய் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பங்கேற்ற நிலையில் தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இசையமைப்பாளர் GV பிரகாஷ், பாடகி சைந்தவி பரஸ்பரம் பிரிவதாக விவாகரத்து கோரிய வழக்கில் செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று நீதிபதி முன்பு GV பிரகாஷ் தெரிவித்தார். நெல்லையில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தனிப்பட்ட வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக நிகழ்ந்தது என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இரு சமூகங்களுக்கு இடையேயான மோதல் அல்ல என்றும் காவல்துறை கூறியுள்ளது. ராமநாதபுரத்தில் தெருநாய் கடித்து ரேபீஸ் நோய் தாக்கியதில் 17 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன் நாய் கடித்து அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் பிரான்சின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2007ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது மறைந்த லிபியாவின் சர்வாதிகாரி கடாஃபி நிதியிடம் நிதி உதவி பெற்றது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் கேபிள் கார் அறுந்து விழுந்து 7 துறவிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. உயிரிழந்தவர்களில் 3 பேர் இந்தியா, ருமேனியா, ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர்.
மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் அணியில் ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ஜெகதீசன், பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதுகின்றன. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதால் எதிர்பார்ப்பு எகிறுகிறது. நடிகர் விஜயின் குஷி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 2000ஆம் ஆண்டு வெளியான குஷி திரைப்படம் 25 ஆண்டுகளுக்கு பின் ரீரிலீஸ் செய்யப்பட்ட போதிலும் 2K கிட்ஸ் திரையரங்குகளில் வைப் செய்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.